ஹாய், வெல்கம் டு கிராஃப்டி மேத். நம்ம இப்போ பார்க்க போகிற என்ன 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. அதில் 5.7 கோஆர்டினேட் ஆஃப் ஆல் சென்ட்ராய்டு. ஃபஸ்ட்டு சென்ட்ராய்டுனா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த சென்ட்ராய்டு ஜி ஆஃப் த ட்ரையாங்கிள் வித் வெர்டிசஸ் A of x1, y1, B of x2, y2 and C of x3, y3 is a centroid of the triangle. இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருந்ததுன்னா அந்த ட்ரையாங்கிள் இருந்து திஸ் இஸ் ஏ பாயிண்ட், திஸ் இஸ் பி பாயிண்ட், திஸ் இஸ் சி பாயிண்ட்டாக இருந்ததுன்னா அதுலேருந்து வெர்டிசஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு லைன் செக்மெண்ட் வரைகிறோம். ஓகேவா? அதுதான் எது இந்த எல்லா 3 பாயிண்ட்ஸும் மீட் பண்ணுற பாயிண்ட்ஸ் இஸ் ஜி. தட் இஸ் அ சென்ட்ராய்டு. The centroid G of the triangle with vertices A vertices, B vertices and C vertices is the formula எது? Centroid formula G of x, y equal to x1 plus x2 plus x3 divided by 3, y1 plus y2 plus y3 divided by 3. Okay, இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 5.5 ஃபஸ்ட்டு சம். ஓகே, ஃபஸ்ட்டு சம்மில் என்ன பார்க்க போகிறோம்? இந்த ஃபஸ்ட்டு சம் பேஜ் நம்பர் 217. ஃபைண்ட் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 2, -4, -3, -7 அண்டு 7, 2 இருக்குது. இந்த சொல்யூஷன்ஸ் என்ன எடுத்திருப்போம்? இந்த கிவன் பாயிண்ட்ஸை ஏபிசின்ட்டு எடுத்திருப்போம். அதை மார்க் பண்ணியிருப்போம். x1, x2, x1, y1, x2, y2, x3, y3. இந்த சென்ட்ராய்டு ஃபார்முலா இது g of x, y ஈக்குவல் டு இந்த சென்ட்ராய்டு ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். இது x1 plus x2 plus x3 divided by 3, y1 plus y2 plus y3 divided by 3 இருக்கும். உள்ள வால்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். வால்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடச்சிருந்துருக்கோம் நமக்கு? 2 plus of -3 plus 7 divided by 3. இது x1, x2, x3 வால்யூஸ். நெக்ஸ்ட்டு -4 -7 plus 2 divided by 3. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடச்சிருக்கோம்? 2 plus 7 9 அண்டு ப்ளஸ் இன்ட்டு -3 டிவைட் பை 3 இருந்திருக்கும். -4 -7 ஆட் பண்ணோன்னா -11 + 2 டிவைட் பை 3 6/3, -9/3 இருந்திருக்கும். அந்த சென்ட்ராய்டு ஜி இது 2, -3. சென்ட்ராய்டு ஜி ஈக்குவல் டு 2, -3. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பேஜ் நம்பர் 217. இஃப் த சென்ட்ராய்டு ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் சாட், த சென்ட்ராய்டு G வந்து கொடுத்தாச்சு. 4, -2 and the 2 of its vertices. 2 vertices are given 3, -2 and 5, 2. Then find the third vertices of the triangle. அந்த ட்ரையாங்கிளோட third vertices find out பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, எதெல்லாம் கொடுத்துருக்காங்க? சென்ட்ராய்டு G கொடுத்தாச்சு and 2 vertices A and B கொடுத்தாச்சு. find the third vertices வந்து find out பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் சென்ட்ராய்டு G of x, y ஈக்குவல் டு 4, -2 இருக்குமா? அந்த 2 வெர்டிசஸ் என்ன எடுத்துகிட்டு x1, y1 அதோட வால்யூஸ் வந்து 3, -2. செகண்ட் வெர்டிசஸ் x2, y2 ஈக்குவல் டு 5, -2 5, 2 அண்ட் தேர்ட் வெர்டிசஸ் தெரியாது, அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்ன இருந்திருக்கோம்? x3, y3 ஈக்குவல் டு ஃபைண்ட் அவுட் பண்ண. இந்த சென்ட்ராய்டு ஃபார்முலா இது. வாட்ஸ் த சென்ட்ராய்டு ஃபார்முலா? இந்த சென்ட்ராய்டு ஃபார்முலா g of x, y ஈக்குவல் டு x1 plus x2 plus x3 divided by 3, y1 plus y2 plus y3 divided by 3 இருந்திருக்கும். உள்ள வால்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சென்ட்ராய்டு என்ன இருந்தது? 4, -2 ஈக்குவல் டு x1 வால்யூஸ் 3, x2 வால்யூஸ் ப்ளஸ் 5 அண்ட் x3 தெரியாது, அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். x3 divided by 3, இந்த y1 வால்யூஸ் இஸ் -2 plus 2 plus y3 divided by 3 இருக்கும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்குமா? ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருந்துருக்கோம்? 4, -2 ஈக்குவல் டு 8 plus x3 by 3, y3 by 3 இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணியிருப்போம்? எக்ஸ் வால்யூஸை எக்ஸோட ஈக்குவலைஸ் பண்ணியிருப்போம் அண்ட் ஒய் வால்யூஸை ஒய்யோட ஈக்குவலைஸ் பண்ணியிருப்போம். 8 plus x3 divided by 3 ஈக்குவல் டு 4 இருக்கும். அதுலேருந்து x3 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் டினாமினேட்டர் உள்ள 3 ஈக்குவல் டு அதர் சைட் நியூமரேட்டர் ஆகிடுமா? அப்போ நாங்கள் 8 plus x3 ஈக்குவல் டு 4 × 3 12 இருந்திருக்கும். x3யை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு +8 மூட்டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ நாங்கள் -8. x3 ஈக்குவல் டு 12 - 8, x3 ஈக்குவல் டு 4 இருந்திருக்கும். நெக்ஸ்ட் என்ன? y3 divided by 3 ஈக்குவல் டு -2 இருந்திருக்கும். y3 ஈக்குவல் டு -6. therefore the third vertex x3, y3 ஈக்குவல் டு 4, -6. Next third sum page number 217. Find the length of a median through A of a triangle whose vertices are A, B, C கொடுத்துருக்காங்க. மீடியன் வழியாக வர்ற D பாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சொல்யூஷன்
இதுதான் அந்த கிவன் கண்டிஷன்ஸ் வச்சு டயக்ராம். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் எது பிசிக்கு மிட் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ண மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாமா? அதுதான் எது டி பாயிண்ட். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் எது பி அண்ட் சிக்கு. ஒன் வால்யூஸ் மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன? x1 ப்ளஸ் x2 பை 2 கமா y1 ப்ளஸ் y2 பை 2 அந்த இதில் தான் வால்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 1 ப்ளஸ் 5 கமா டிவைட் பை 2 கமா -1 ப்ளஸ் 1 டிவைட் பை 2வாக இருக்கும். ஈக்குவல் டு நாங்கள் 1 ப்ளஸ் 5 6 பை 2 கமா 0 பை 2வாக இருக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஈக்குவல் டு 3 கமா 0. இதுதான் இது டி பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எது இது பண்ண போகிறோம்? AD is the median through A. அப்போ என்னாகும்? here A point எது -1, 3 and D point எது x3 find out பண்ணணும்ல. எது D point is 3, 0 இருக்கும். ஓகே. அண்ட் இப்போ நாங்கள் லென்த் ஆஃப் AD that is a distance find out பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இது x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதில் உள்ள வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடச்சிருந்துருக்கோம்? 3 minus ஆஃப் இது 3 3 minus of -1 the whole square plus 0 minus 3 the whole square இருக்கும். அப்போ என்ன ஆகும்? 3 minus into minus plus 3 plus 1 the whole square plus minus 3 the whole square. 4 squareங்கிறப்ப என்னாகும்? square root of 16 plus 9 equal to square root of 25 இருக்கும். அதை சிம்பிளிஃபை ஸ்கொயர் வேல்யூஸ் எடுத்தோம்னா 5. therefore the length AD யோட length AD equal to 5 units. Next, fourth sum, page number 217. The vertices of a triangle are 1, 2, h minus 3 and minus 4, k. If the centroid of the triangle is at the point, the centroid given and the 3 points given. Okay. 5, -1. Then find the value of n. The values find out பண்ண square root of h plus k the whole square plus h plus 3k the whole square வந்து find out பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் இந்த சொல்யூஷன் the vertices of triangle 3 vertices இருக்கா the triangleோட vertices of triangle x1, y1 the values is 1, 2 x2, y2 values equal to h minus 3 x3, y3 equal to -4, k. The centroid formula centroid என்ன கொடுத்துருக்காங்க? g of x, y equal to 5, -1. The centroid formula இது g equal to x1 plus x2 plus x3 divided by 3, y1 plus y2 plus y3 divided by 3 equal to அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கா? சென்ட்ராய்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்னாகும்? 5, -1 உள்ள x1, x2, x3, y1, y2, y3 வால்யூஸ் வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே. சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருந்துருக்கோம்? 1 plus h plus of -4 divided by 3, 2 plus -3 plus k by 3 கிடச்சிருக்கோம். ஈக்குவல் டு என்ன இருக்கும்? 5, -1 இருந்திருக்கும். ஓகே. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடச்சிருந்துருக்கோம்? +1 -4 ஆட் பண்ணால் -3 plus h by 3, 2 -3 -1 plus k by 3 equal to 5, 1. இப்போ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட் டேர்மே இதோட ஃபஸ்ட் டேர்மை ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். அதுலேருந்து h கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு k கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நாங்கள் -3 plus h divided by 3 equal to 5 இருக்கும். டினாமினேட்டர் உள்ள 3 வந்து ஈக்குவல் டு கதை சைடு போகிறப்ப நாங்கள் 15 ஆகிடுமா? -3 plus h equal to 15 இருக்கும். h equal to 15 plus 3 h equal to 18 இருக்கும். அதே மாதிரி k வால்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். k வால்யூஸ் எது? 1 -1 plus k divided by 3 equal to -3 இருக்கும். -1 plus k equal to +3 into -1 -3 இருக்கும். k மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு -1 மூவ் டு ரைட் ஹேண்ட் சைட் +1 ஆகிடுமா? k equal to -3 plus 1 k equal to -2 இருக்கும். h and k values இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அந்த ஃபைண்ட் த values ஆஃப் த கொடுத்துருந்தாங்களா இதுக்குள்ளே the square root of h plus k எந்த valuesல இது பண்ண போகிறோம்? h plus k the whole square plus h plus 3k the whole square in எதுக்குள்ளே இருக்கும்? ஸ்கொயர் ரூட்குள்ளே வால்யூஸில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ என்னாகும்? h values வந்து 18 plus of -2 the whole square plus 18 plus 3 of -2 the whole square இருக்கும். அப்போ நாங்கள் 18லேருந்து -2வை ஆட் பண்ணோன்னா +16 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயராக இருந்திருக்கும். 16 ஸ்கொயருங்கிறப்போ வந்து வால்யூஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கோம்? 256 ரூட் ஆஃப் 256 ப்ளஸ் 144 இது ரெண்டு ஆட் பண்ணால் 400 ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கோம்? 20ங்கிற வால்யூஸ் கிடச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பேஜ் நம்பர் 217. ஆர்த்தோ சென்டர் அண்ட் சென்ட்ராய்டு ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க?
A values வந்து minus 3,5 and B values is 3,3 respectively. If C is the circumcenter and a circumcenter na எது ஒரு circle and circle க்கு center. Okay, and AC is the diameter of the circle. Then find the radius of the circle. Yeah, radius of the circle வந்து find out பண்ண சொல்லியிருக்காங்க. Yeah, given A வந்து h ன்னு எடுத்திருக்கோம். Yeah, h A equal to minus 3,5. Yeah, P points வந்து centroid எடுத்திருக்கோம் 3,3. S வந்து எது circumcenter அததான் C ன்னு எடுத்திருக்குமா. Yeah, G divides எப்படி இருக்கும் h and S இந்த ரேஷியோஸ்ல டிவைட் பண்ணது எது 2:1ங்கிற ரேஷியோஸ்ல. அப்போ என்ன இருக்கும் yeah, A and C. A பாயிண்ட்ஸ் எது minus 3,5, B பாயிண்ட் வந்து 3,3 and C பாயிண்ட் தெரியாதா x2, y and G இந்த சென்ட்ராய்டு இதுதான் 1:2. அதே இது நாங்கள் h and Gயில் இது பண்ணியிருக்கோம். அப்போ நாங்கள் m/n ஈக்குவல் டு அதோட ரேஷியோஸ் எது 1:2ங்கிற ரேஷியோஸில் தானே இருந்திருக்கோம். அந்த ரேஷியோஸ் வச்சுருங்க A of x1, y1 ஈக்குவல் டு minus 3,5, C of x2, y2 ஈக்குவல் டு x2, y2 இருந்திருக்கும். இதில் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் P of x, y ஈக்குவல் டு எது அந்த பிங்கிற பாயிண்ட்டு 3,3. த சென்ட்ராய்டு ஃபார்முலா எது P of x, y ஈக்குவல் டு m x2 plus n x1 divided by m plus n, m y2 plus n y1 divided by m plus n இருக்கும். உள்ள வால்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். P பாயிண்ட்ஸ் எது 3,3 3,3 ஈக்குவல் டு இந்த m வால்யூஸ் எதுன்ட்டு எடுத்திருக்கோம் 1 x2 plus 2 of minus 3 divided by 2 plus 1, 1 of y2 plus 2 of y divided by 2 plus 1 இருந்திருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருந்திருக்கும் 3,3 equal to x2 minus 6 divided by 3, y2 plus 10 divided by 3 இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணி யூட்டிலைஸ் பண்ணோன்னா என்ன கண்டு x2 வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாமா x2 minus 6 divided by 3 equal to 3 இருக்கும். டினாமினேட்டர் உள்ள 3 அதர் சைட் போகிறப்போ மல்டிப்ளை ஆகிடுமா x2 minus 6 equal to 9 இருந்திருக்கும். இந்த x2 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு minus 6 மூவ் டு ரைட் ஹேண்ட் சைட் போனால் என்ன ஆயிருக்கும் 9 plus 6 x2 equal to 15 இருந்திருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ணால் y2 plus 10 divided by 3 equal to 3 இருந்திருக்கும். y2 plus 10 equal to 9, y2 equal to என்ன வந்திருக்கும் 9 minus 10, y2 values equal to minus 1 கிடச்சிருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு AC equal to square root of distance formula 15 minus of minus 3 the whole square plus minus 1 minus 5 the whole square இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா அப்போ நாங்கள் 18 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு minus 1 minus 5 ஆட் பண்ணால் minus 6 the whole square 18 ஸ்கொயர்டோட வேல்யூஸ் அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 ப்ளஸ் 6 ஸ்கொயர் வந்து 36. இது ரெண்டே ஆட் பண்ணால் என்ன கிடச்சிருக்கோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 360. இந்த 360 எப்படி இது பண்ணியிருக்கோம் 36 இன்ட்டு 10 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். 36 ஸ்கொயர் நம்பர் எதோட ஸ்கொயர் நம்பர் 6ஓட ஸ்கொயர் நம்பர். அப்போ நாங்கள் காமனாக வெளியே எடுத்தாச்சு 6 ஸ்கொயர் ரூட் 10. இந்த ரேடியஸ் என்னன்னு தெரியும் ஆஃப் ஏசியா. அப்போ நாங்கள் 1/2 ஆஃப் இன்ட்டு இந்த ஏசி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது 6 ரூட் 10 இருந்திருக்கும். அப்போ நாங்கள் 2 6 சிம்பிளிஃபை பண்ணால் 3 ரூட் 10 இருந்திருக்கும் ஈக்குவல் டு 3 ரூட் 10 யூனிட்ஸ்ன்ட்டு கிடச்சிருந்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் எது 6th சம் பேஜ் நம்பர் 218. ABC இஸ் ஏ ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர் A, B and C வந்து கொடுத்தாச்சு. இந்த இஃப் த சென்ட்ராய்டு G is a centroid and BDC is a parallelogram then find the vertex of D வந்து find out பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் இந்த ஃபஸ்ட் எது சென்ட்ராய்டு கண்டுபிடிக்க போகிறோம். 3 பாயிண்ட்ஸ் ஏபிசியை வச்சு ட்ரையாங்கிள். ஓகே, இந்த சென்ட்ராய்டு G ஈக்குவல் டு எது இது பண்ணியிருப்போம் இந்த ஃபஸ்ட்டு ஏபிசி. அந்த ஏபிசிலேருந்து சென்ட்ராய்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சென்ட்ராய்டு ஃபார்முலா இது x1 + x2 + x3 divided by 3, y1 + y2 + y3 divided by 3 இருந்திருக்கும். இந்த சென்ட்ராய்டு ஃபார்முலாவில் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணியது g of x, y ஈக்குவல் டு உள்ள வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறது 3, -3 -2 + 5 divided by 3, 4 - 1 + 3 divided by 3 இருந்திருக்கும். சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3 + 5 என்ன கிடச்சிருக்கோம் 3 + 5 8 - 2 divided by 3, 7 - 1 divided by 3 இருந்திருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 6/3, 6/3 இருக்கும். இந்த சென்ட்ராய்டு இது G 2, 2 இந்த சென்ட்ராய்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எது இன்னே parallelogram diagonals bisect each other parallelogram. அப்போ நாங்கள் மிட் பாயிண்ட் ஆஃப் எதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கேன் டிஜியோட மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு பிசிக்கு மிட் பாயிண்ட் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நாங்கள் டிஎன்ஜிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், பிஎன்சிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா நமக்கு தெரியுமா x1 + x2/2, y1 + y2/2 பாடிஸை உள்ள சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் x + 2 divided by 2, y + 2 divided by 2 இருக்கும். உள்ள பாடிஸை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடச்சிருக்கோம் -2 + 5
அடுத்து பிடி பிசிக்குள்ளது -2 + 5 / 2, -1 + 3 / 2 இருக்கும். இதை ஆட் பண்ணோன்னா x + 2 / 3, y + 2 / 3 = 3/2, 2/2ன்ட்டு கிடச்சிருந்துருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு x + 2 / 2 = 3/2 இருக்கும். x + 2 = 3/2 × 2, 2 கேன்சல் ஆகி x + 2 = 3 இருக்குது. x = 3 - 2, x = 1ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் y + 2 / 2 = 1 இருக்கும். y + 2 = 2, y = 2 - 2, y = 0 இருக்கு. therefore the coordinate of the vertex t of x, y = என்ன கிடச்சிருக்கோம்? 1, 0. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள்.